நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்திற்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படின்னா கெனசரேத் என்கிற அந்த நாட்டிற்கு போகிறதற்காக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை துரிதப்படுத்தி எல்லாருமே ஒரு கப்பலிலே ஏறி பிரயாணத்தை ஆரம்பிச்சு ஆண்டவர் அந்த கப்பலின் பின்னணையத்திலே ஆண்டவர் நித்திரை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த கப்பலினுடைய பின்னணையம் தான் அதிகமாய், கீழ்த்தளம் இல்லைன்னா அந்த பின்னணையம் தான் காற்று அடிக்கும் போது அதிகமாய் பாதிக்கப்படுகிற இடம் எந்த இடம் அப்படின்னா பின்னாடி பகுதி தான். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் போய் நித்திரை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமான இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டம் அதிகமா இருக்கிறதோ, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்குதோ, அந்த இடத்துல கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர். உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நம்மோடு கூட சமாதானமான இடத்துல இருப்பாங்க, சந்தோஷமான இடத்துல தான் அவங்க நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. நமக்கு பணம் இருக்கும்போது இருப்பாங்க, நமக்கு அழகு இருக்கும்போது இருப்பாங்க, அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தில் தான் நம்மோட கூட இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் அங்கே உன்னோடு கூட நான் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த கப்பலுடைய பின்னணியத்தில் அதிகமான சேதாரமாகிற இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். நான் நம்புறேன், உங்க குடும்பத்தில் எந்த இடத்துல புயல் அடிக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்க குறைவா இருக்கிறீர்களோ அங்கு கர்த்தர் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் பலவீனமா ஃபீல் பண்றீங்களோ அங்க உங்களை பலப்படுத்துகிறதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தாழ்வு இடங்களிலே என்னோடு கூட நடந்து வருகிற தேவன். அப்போ இவங்க எல்லாருமே அப்படியே பிரயாணம் புறப்பட்டார்கள். இப்போ பயங்கரமான காற்று, கடல் பயங்கரமாய் கொந்தளிக்கிறது. சீடர்கள் எல்லாம் அமிழ்ந்து போகிற அளவிற்கு காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்குது. உடனே போய், ஐயரே நாங்கள் மடிஞ்சு போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எழுந்து காற்றை பார்த்து இறையாதே, அதை அதட்டி காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கொந்தளித்து கொண்டிருந்த கடல், கொந்தளித்து கொண்டிருந்த தடுமாறி கொண்டிருந்த கப்பல், ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் இந்த மாதத்தை ஒரு அமைதியின் மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தத்திற்கு இந்த மாதம் ஒரு முடிவு வரப்போகிறது.
கலங்கி கொண்டிருக்கிற கலக்கங்கள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரப்போகிறது. இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதியை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் ஒரு அமைதியை தரப்போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அமைதியை கர்த்தர் தரப்போகிறார். இந்த மாதம் என் தேவன் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமான எல்லா காற்றையும் கர்த்தர் அதட்டி, உங்களுக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற எல்லா கடல்களையும் கர்த்தர் அமர்த்தி, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு அமைதியை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அமைதியின் மாதம். இது ஒரு அமைதியின் மாதம். எத்தனையோ வருடங்களாக அமைதியாகாத காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் அமைதியாக்க போகிறார். அவர் எழும்பி நிற்கும் போது எவ்வளவு பெரிய கடனானாலும், எவ்வளவு பெரிய கொந்தளிப்பானாலும் அது அமைதியாகவே மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், இந்த மாதம் கர்த்தர் ஒரு அமைதியை கர்த்தர் தருகிறதற்காய், கொந்தளிப்புகளை மாற்றி ஒரு அமைதியை கர்த்தர் தருகிறதற்காய், குடும்பத்தில் ஒரு அமைதியை தருகிறதற்காய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை தருகிறதற்காய், என்னுடைய சரீரத்தில் ஒரு அமைதியை கர்த்தர் தருகிறதற்காய். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவரே, உங்களால தான் அந்த அமைதியை தர முடியும். இந்த மாதம் நீர் கொடுத்த ஆண்டவரே வாக்கு தத்தத்தின்படி எல்லா புயல்களையும் கடந்து ஒரு அமைதியை ஆண்டவர் இந்த மாதம் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அமைதியை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் 37வது வசனத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது இது சுழற்காற்று. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படம்பு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த காற்று கடலில் இது ஒரு சாதாரணமான காற்றாய் அல்ல, சுழல் காற்றாய் இருக்கிறது. இந்த சுழல் காற்று அப்படின்றது நமக்கு தெரியும் எல்லாருக்கும். அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல சுத்திட்டு அந்த இடத்துல என்ன இருந்தாலும் கடலுடைய ஆழத்திற்கு கொண்டு போகிறது தான் சுழல் காற்று. அப்போ இந்த சுழல் காற்று இந்த கப்பலை சுத்தி அப்படியே மூழ்க பண்ணும். படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அந்த தண்ணி கப்பலுக்கு உள்ள நிரம்புற அளவிற்கு மோதிச்சாமா. நீங்க இன்னொரு வசனம், நீங்க ஆமென், அந்த வசனத்தினுடைய 36வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 36வது வசனத்தை வாசிக்க, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறு படவுகளும் அவரோடு கூட இருந்தது. இப்போ 38வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். 38வது வசனம், கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஸோ இந்த கப்பல் பிரயாணத்தில் வேதம் சொல்லுகிறது இது சுழல் காற்று மட்டுமல்ல, இந்த கப்பல் அமிர்ந்து போகிற அளவிற்கு அலைகள் அதன் மேல் மோதி தண்ணீர் நிரம்புகிறது மட்டுமல்ல, இவங்க எல்லாரும் பயப்பட்டு நாங்கள் மடிஞ்சு போகிறது, நாங்கள் மரிக்க போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா, அந்த அளவிற்கு அமைதியை இழந்த ஒரு கப்பல் தான் இந்த கப்பல். ஆனால் ஆண்டவர் எழும்பி நின்று கர்த்தர் அமைதிப்படுத்துகிறார். ஸோ நேற்றுக்கு இரவில் நான் இந்த வாக்கு தத்தத்திற்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய இந்த வார்த்தை எனக்கே பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் எழும்பி நின்று அமைதியை தருவேன். ஹல்லேலூயா. அந்த அமைதியை கர்த்தர் இன்றிலிருந்து கர்த்தர் ஆரம்பிப்பாராக. இந்த அமைதி அப்படின்னு வாசிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் 3 விதமான ஒரு அமைதியை ஆண்டவர் தருகிறார். நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு 3 விதத்திலே நமக்கு ஒரு அமைதியை கர்த்தர் தரப்போகிறார். வாசிக்கலாம்.
முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவாள் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரூத்து என்கிற ஒரு பெண்மணி அப்படின்னா அவருக்கு சின்ன வயசு, தன்னுடைய கணவனார் இறந்து போனார், தன்னுடைய மாமனார் இறந்து போனார். ஒரு வீட்டில் ஆண் பிள்ளைகள் யாருமே இல்லை. ஆண் பிள்ளைகள் 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 3 ஆண் பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி 3 பேருமே மரிச்சிட்டாங்க. இப்போ 3 பெண்களும் விதவைகளாய் மாற்றப்பட்டார்கள். ஒன்று நகோமி, இன்னொன்று ரூத்து, இன்னொன்று ஓர்பாள். அப்போ இந்த நகோமி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுக்க கூடாது. சரி பரவாயில்ல, அது பிள்ளை இவன் தான் இறந்து போயிட்டாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க 2 பேரும் உங்களுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு போய் இன்னொரு நீங்க கல்யாணம் நீங்க பண்ணிக்கிங்க, நீங்க சந்தோஷமா வாழுங்க. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று அதை வளர்த்து நான் எப்படி உங்களுக்கு புருஷனா தர முடியும்? அதனால நீங்க உங்களுடைய ஊருக்கு போனா உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் அப்படின்னு தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்றாங்க. அப்போ ஓர்பாள் என்கிற மருமகள் தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரூத் என்ன பண்ணல, இல்ல நீங்க மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றாள். இப்போ இந்த இடத்துல என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. தன்னுடைய எதிர்காலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ அப்பா வீட்டுக்கு போறதா மாமியாரோட போறதா அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஆனா இதுல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ரூத்திற்கு தன்னுடைய மனதில் தன்னுடைய மாமியாரோடு கூட போகிறதற்கு ஒரு அமைதி அந்த இடத்துல உண்டாகிறது. நான் நம்புறேன், முதலாவதாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனது நமக்கு மன அமைதி. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் மட்டும் இல்லை, நீங்க சாகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன உங்களுக்கு தரப்போறாருன்னா, உங்களுடைய மன அமைதியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்புகளை ஆண்டவர் அமர பண்ணி, உங்களுடைய இருதயத்திலே எழும்புகிற கொந்தளிப்புகளை கர்த்தர் அமர பண்ணி, கர்த்தர் ஒரு மன அமைதியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுக்கு மன அளவிலே ஒரு அமைதி உண்டாக போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்கு நிறைய சுற்றி ஒருவேளை அமைதி இருக்கலாம். பிள்ளை அமைதியாக வாழுது, நல்லா படிக்குது, வருமானம் சரியாக வருது, இந்த மாதிரி நிறைய இடத்துல அமைதியாக இருந்தோம். சிலருக்கு எங்கே அமைதியாக இருக்காதுன்னா, தன்னுடைய மனசு அமைதியாக இருக்காது. சில விஷயங்களை யோசிக்கும் போது அமைதியாக இருக்காது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அமைதியாக இருக்காது. சில கடன்களை யோசிக்கும் போது இருதயத்தில் இருக்கிற அமைதி உங்களை விட்டு போயிருக்கலாம். பாஸ்டர், இந்த செய்தி வேற யாருக்கும் இல்லை, என்னுடைய இருதயத்தில் ஒரு அமைதியே இல்லை. நான் வெளி தோற்றத்தில் ஒருவேளை அமைதி இல்லை, அமைதியை போல நடிக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்குது, ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்குது. என்னால தாங்கவே முடியல, எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனால் இந்த ரூத்திற்கு ஆண்டவர் செய்தது போல உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்றால், கர்த்தர் அமைதிப்படுத்துகிறவர். அவர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலா இரு என்று சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டானது போல இன்றைக்கு இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய உள்ளுக்குள்ளே
உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அமைதியை கர்த்தர் தரப்போகிறார். இத்தனை ஆண்டுகளாக இருந்த அந்த கொந்தளிப்புகளை கர்த்தர் அமர பண்ணி இன்றைக்கு கிடைக்கிற இந்த அமைதி மரணம் வரைக்கும் ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய அமைதியினால் நிரப்புகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு நிலைப்படுத்தும்படியாய் ஹalleluya ஒரு மனதினுடைய அமைதியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. மன அமைதியை தருகிற கர்த்தர், மன அமைதியை தருகிற கர்த்தர். ஃபர்ஸ்ட் அமைதி எங்க உண்டாகணும்னா என்னுடைய மனசுல தான் முதல்ல அமைதி. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு மனசுல எனக்கு அமைதியை கொடுங்க, எனக்கு சஞ்சலமே வரக்கூடாது, எனக்கு பயமே வரக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னுடைய இருதயம் அசையாது. அது எப்படி இருக்கும்னா அமைதலாய் வாசம் பண்ணும். இந்த இருதயத்திற்குள்ள ஒரு கொந்தளிப்பு இருக்கவே இருக்காது. நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளை குறித்து இருக்கிற கொந்தளிப்பை கர்த்தர் இந்த மாதத்தில் அமர பண்ணி ஒரு மன அமைதியை ஆண்டவர் தருவார். எந்த காரியத்தை குறித்து உங்க மனசு இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அலைகளை போல அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எழும்பி நின்று இதுவரையிலும் இனம் புரியாத யாரும் அமைதி கொடுக்க முடியாத அந்த அமைதியை கர்த்தர் கட்டளையிடுகிறவர். ஹalleluya. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும், இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும், இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறட்டும். எனக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் எழும்பினாலும் நான் அதிலே நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். எனக்கு மன அமைதியை தருகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நேற்றைக்கு இரவில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, எப்படி ஒரு வாலிப பொண்ணால ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். அவங்களுக்கு தெரியாத ஒரு ஊர், இந்த ஊர் எப்படி இருக்கும்னு தெரியல. அதுவும் யூதா ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணவே முடியாது. அந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களை ரொம்ப வேற்றுமையா பார்ப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, அந்த இடத்துல போய் நமக்கு இனி திருமணமே ஆகாம, இப்படி ஒரு குழப்பம் இல்லை. ரூத் இந்த இடத்துல குழம்பி போகணும்னா 1000 குழப்பங்கள் அவங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா என்னமோ தெரியல, தன்னுடைய மாமியாரோடு போகிறதற்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கு. பாருங்களேன், அது அந்த அந்த காரியத்தை குறித்து அவங்களுக்கு கலக்கமே இல்லை, அந்த டிராவலை குறித்து அவங்களுக்கு கலக்கமே இல்லை. இல்லை ஆண்டவர் நம்மோட இருக்கிறார், நன்மையாக தான் முடியும். நான் நம்புறேன், நீங்க துவங்கின காரியத்தில் கலக்கமே இல்லாத ஒரு தெளிந்த ஒரு அமைதியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. நீங்க ஒவ்வொருத்தரும் இதற்காக ஜெபிங்க. இயேசுவே எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு ஒரு அமைதியை கொடுங்க. என்ன யுத்தம் நடந்தாலும் என் மனசு மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சஞ்சலப்படவே கூடாது, அமைதியாய் வாசம் பண்ணுகிறதற்கு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை உண்டானது. அப்போ அந்த பிரச்சனையை வேறு விதமாய் திணித்து அந்த ஊழியக்காரரை ஒரு வித்தியாசமான ஒரு முறைக்கு அவரை எப்படியாவது அவர் அந்த அந்த பிரச்சனைக்குள்ள ஒரு பெரிய விஷயமாய் கொண்டு போகணும்னு முயற்சி எடுத்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பக்கத்தில் இருக்கிற பாஸ்டருக்கு ரொம்ப உடன் இருக்கிறவர்கள், அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாரும் ரொம்ப அவங்க ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த எங்கள் பாஸ்டர் மட்டும் என்னன்னா ஒன்றுமே அவர் எதையுமே யோசிக்கலை. அதெல்லாம் எதையுமே யோசிக்காம எல்லாத்தையும் விட்டுருங்க, அவங்கவுங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு அந்தந்த ஒர்க்கை பாருங்க, அதெல்லாம் எதுவுமே தலையிட வேண்டாம், இதெல்லாம் எதையுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னா அவர் அமைதியாக அவர் பாட்டுக்கு அன்றைக்கு இரவில் ரொம்ப கலக்கமான ஒரு இரவு. நாங்கள்லாம் இப்போ வாலிப பிள்ளைகள், ரொம்ப கலக்கமான இரவு. அந்த நாங்கள் சுற்றி இருக்கிற எல்லாரும் கலங்கி போகும்போது அந்த ஊழியக்காரர் மட்டும் என்ன பண்ணார்னா தன்னுடைய அறைக்குள்ளே போய் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக படுத்து தூங்க போயிட்டார். அவர் நித்திரையாய் தூங்கிட்டார். அவர் மற்றவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போது இன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக அது இருக்குது. ஸோ அது யார் கொடுத்த அமைதின்னா, தனக்கு சுற்றி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது மனதுக்குள்ள கர்த்தர் கொடுக்குற அமைதி அடுத்த படிக்கு நேராய் அவர்களை நடத்தும். இது கர்த்தர் இருக்கிறார் என்கிற அமைதி, இது கர்த்தர் நடத்துகிறார் என்கிற அமைதி, இது கர்த்தர் உங்களை கைவிடலை அப்படின்ற அந்த அமைதி. இந்த சத்தம் எந்த வீட்டில் எந்த இருதயத்தில் கலங்கி போய் கிடக்கிறதோ அந்த இருதயத்தில் ஒரு அமைதியை கர்த்தர் எனக்கு தருவாராக.
கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக அடிக்கப்படுகிற இந்த சுழற் காற்றை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் எழும்பி நின்று அந்த கடலை அமைதியாக்கி காற்றை இறையாதே என்று சொல்லி ஒரு பெரிய அமைதியை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். என்னுடைய மனதில் ஒரு பெரிய அமைதியை எனக்கு கட்டளையிடுகிற தேவன், என் மனதில் ஒரு பெரிய அமைதியை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு உன்னோடு அப்பா இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க, உன் படகு மூழ்கிடும். கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவா, கரை சேர்த்திடுவா. கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கரை சேர்த்திடுவா. கலங்காதே. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியா. திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என். கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு உன்னோடு அப்பா இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? அப்பா இருக்க, என் படகு. கடைசியா சேர்ந்து சொல்லும், கரை சேர்த்திடுவா, கரை சேர்த்திடுவா. கலங்காதே, கரை சேர்த்திடுவா. கலங்காதே, கரை சேர்த்திடுவா. கலங்காதே, கரை சேர்த்திடுவா. கலங்காதே. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி அடிக்கடி சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு ஃபேமிலி இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, நல்ல வேலை இருக்குது. ஆனால் ரொம்ப மன அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் பேசாமல் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுது, தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக சர்ச்சில் இருந்த ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தகப்பனார், அவர் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போது அவங்க வந்து அவ்வளோ ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார், அவ்வளோ ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையாக இருந்தார். ஆனால் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து அவரால் அவருடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ன இல்லைன்னா அமைதி இல்லை. நீங்கள் வெளியில் இருக்கிற சண்டையை அமர்த்துறது பெரிய விஷயம் இல்லை, வெளியில் இருக்கிற சண்டைகளெல்லாம் அமர்த்திடலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமான ஒன்று என்னென்னா, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள்.
நீங்கள் இதை எல்லாருமே ரொம்ப பிலீவ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லுங்க. உங்களை சுற்றி 1000 யுத்தங்கள் நடக்கலாம், 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் உங்கள் பிள்ளைய நினைக்கும் போது மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன வரணும்னா ஒரு அமைதி வரணும். உங்களுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு அமைதி வரணும். ஆண்டவரை எனக்குள்ள என்ன கொடுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் எத்தனை பேர் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நிறைய பேருடைய இருதயம் கொந்தளிச்சுட்டு தான் இருக்குது. நிறைய பேருடைய இருதயம் பயப்பட்டுட்டு தான் இருக்குது. அதான் தூக்கம் இல்லை, அதான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நான் நம்புகிறேன், ஏன் அப்படி நீங்கள் அமைதி இல்லாமல் இருக்கணும்? பாருங்க, சிங்க கெபியில போட போறாங்க தானியேலை. ஆனால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? அவனுடைய இருதயம் அமைதியா இருக்குது. அவனுடைய இருதயம் அமைதியா இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு போற இடத்துல விரியன் பாம்பு கடிக்குது, ஆனா அவனுக்கு பயம் இல்லை. காரணம் என்ன? அவனுடைய இருதயம் என்னவா இருக்குன்னா, அவன் இருதயம் அமைதியா இருக்கு. யோசேப்பை நாடு கடத்தி இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க எப்படி வேலை செஞ்ச முடிஞ்சுன்னா, இருதயம் என்னவா இருக்குன்னா, அவனுடைய உள்ளுக்குள்ள என்னவா இருக்குன்னா, நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் என்ன தரணும் அப்படின்னா, உங்க இருதயத்திற்குள்ள மட்டும் ஒரு அமைதி ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் தருவாராக. நீங்க இந்த மாதம் முழுக்க ஜெபம் பண்ணுங்க. நீர் எழும்பி நிற்கணும், நீர் எழும்பி நிற்கணும். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிற இந்த அமைதி, நான் நம்புற மரணம் வரைக்கும் என்ன போராட்டம் வந்தாலும் இந்த யுத்தத்தை நீங்க நின்று செய்வீங்க. அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும். இனி கலக்கமே இல்லாத ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எதை நினைச்சும் கலங்காத ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் அப்படியே பண்ணிரோமா, கையை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிறது உண்மையானால் நான் அப்படிதான் ஆண்டவரே, எல்லாத்திற்கும் என் இருதயம் கலங்குது, எல்லாத்திற்கும் என் இருதயம் அமைதியாவே இல்லை. நான் டெய்லி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன். டெய்லி என் மனசு அவ்வளவு பாதிக்கப்படுது. எனக்கு அமைதியே இல்லை, உள்ளான அமைதியே இல்லை. ஆனால் இப்பொழுது நீர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நான் 100% நான் விசுவாசிக்கிறேன். நீர் எழும்பி நின்று, ஆண்டவரே இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதுவரையிலும் கடல் இப்படி அமைதியாய் இருந்ததே இல்லை. அந்த அளவிற்கு அந்த கடல் மேல் அதிகாரம் படைத்த கர்த்தர், என் சரீரத்தின் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இனி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், கலக்கம் வந்தாலும், என் இருதயத்தில் இருக்கிற அமைதியை ஒருவராலும் எடுத்து போட முடியாது. அந்த வக்கீலால அமைதியை எடுத்து போட முடியாது, அந்த பிரச்சனையினால அமைதியை எடுத்து போட முடியாது. ஆமேன். அந்த சூழ்நிலையினால, தேவையினால, அந்த கடனினால அமைதியை எடுத்துவிட முடியாது, அமைதியை எடுத்துவிட முடியாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக என் தேவன் எனக்கு மன அமைதியை தருகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வேகமாய் வாசிக்கலாமா? ஸோ ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் நீங்கள் 32ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கலாமா? ஆமென். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் என்னையும் பிள்ளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அடுத்து 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13, அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியானவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாய், அடுத்த வசனம், 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும். நல்லா போதும், நீங்க வீட்டில் போய் இந்த வசனங்களை நீங்க வாசிங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யாக்கோபு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சகோதரனாகிய ஏசா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பல நாட்களுக்கு முன்பாக இருக்கிற பகை. அப்படின்னா சின்ன வயசுல இந்த ஏசா இந்த கூழுக்காக அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவையும் தன்னுடைய தகப்பனாரையும் ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதத்தை இப்ப பிடுங்கிட்டான். இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரனாகிய ஏசா ஆட்களோட, அப்படின்னா அடி ஆட்களோட வர்றது மாதிரி ஒரு செய்தி இந்த மனுஷனுக்கு வருது. வந்த உடனே இந்த யாக்கோபு என்ன பண்ணான்னா, தன்னுடைய அமைதி முழுவதுமா
நிச்சயமாய் அவனை விட்டு போயிருச்சு. அப்பதான் யாக்கோபு வந்து தேவ சமூகத்தில் கடந்து போகிறார். ஆனா எந்த சகோதரன் யுத்தத்திற்காக வந்தானோ அந்த சகோதரனுக்கு கர்த்தர் ஒரு அமைதியை கட்டளையிட்டு, ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு, இந்த ரொம்ப நெடுநாள் இருந்த இந்த போராட்டத்தை ஆண்டவர் மாற்றி, அந்த மன தாங்கல்களை ஆண்டவர் மாற்றி, அங்கே ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுவாங்கன்னு நினைச்சாங்க, ரெண்டு பேரும் வந்து வெட்டு குத்து நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சமாதானம் உண்டானது. அப்போ நான் இந்த இடத்துல ரெண்டாவது இந்த காரியத்திற்கு ஒரு அமைதி நான் வச்சேன். என்ன அப்படின்னா, நெடு நாட்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கசப்பின் நிமித்தம் வந்திருக்கிற அந்த அமைதியற்ற வாழ்க்கையை அமைதிப்படுத்துகிற ஒரு தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு அமைதி தரப்போகிறார். நெடுநாட்களாய் நடக்கிற யுத்தத்தில் ஆண்டவர் ஒரு அமைதியை உங்களுக்கு தரப்போகிறார். இது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. இந்த மாதம் பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக உங்களுக்கும் யாரோ ஒருத்தருக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். உங்க குடும்பத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். சொந்தத்துக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த யுத்தம் ஒரு பெரிய பகையாய் மாறி இருக்கலாம். இல்லை என்றால் இது ஒருவேளை உங்களை பழிவாங்கிற முயற்சியாய் அப்படி ஒரு மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எழும்பி நின்று கர்த்தர் அமைதிப்படுத்துகிறார். நெடுநாட்கள் மனதிலே இருக்கிற தீங்கை மாற்றுகிற கர்த்தர், நெடுநாட்களாய் சமாதான குறைவாய் இருக்கிற காரியத்திலே யுத்தத்தை ஓய பண்ணி, ஆமேன், ஒரு அமைதியை உண்டாக்குறதற்கு ஆண்டவர் வல்லவர். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் பல ஆண்டுகளாய், பல வருடங்களாய் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த யுத்தத்திலே கர்த்தர் ஒரு அமைதியை நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடக்கிற நெடுநாள் யுத்தத்திற்கு ஒரு அமைதி வரப்போகிறது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெடுநாள் யுத்தத்திற்கு ஒரு அமைதி வரப்போகிறது. என் தேவன் யுத்தத்திலே ஒரு அமைதியை தருகிறவர். நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து, இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களுடைய யுத்தத்திலே ஒரு அமைதியை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தத்திலே ஒரு அமைதியை கர்த்தனை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக என் தேவனை அமைதிப்படுத்துகிறவர். எப்படி அமைதிப்படுத்துகிறவர் என்றால், எனக்கு விரோதமான யுத்தத்தில் எனக்கு ஒரு அமைதியை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய, ஆமென், 17ஆம் அதிகாரம் ஒரு 10வது வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இன்னொன்று மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அடுத்த வசனம், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஊமையும் செவிட்டுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து ஒரு தகப்பனாருக்கு அமைதியே இல்லை. எதனால அமைதி இல்லை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது அவருக்கு அமைதி இல்லை. அப்படின்னா தன்னுடைய பிள்ளை வந்து எல்லாரை போல வளர்ந்த பிள்ளை, ஆனால் இந்த பிள்ளையை வந்து கொல்லுகிறதற்காக சத்ரு வந்து முயற்சி எடுத்துட்டே இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த பிள்ளை வந்து எதிர்காலத்தில் வாழவே முடியாத அளவிற்கு ஊமையும் செவிடுமான
ஒரு மனுஷன், அவனுக்கு வாயில பேச முடியல, காதுல கேட்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுனிடத்துல போய், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த மாதிரி என் பிள்ளை இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை கர்த்தர் துரத்தி விட்டு அந்த பிள்ளையை பேச பண்ணி எதிர்காலத்தை குறித்து இருக்கிற கலக்கத்தை கர்த்தர் மாற்றி ஒரு அமைதியை கர்த்தர் அந்த இடத்துல கட்டளை இடுகிறார். இனி உன் பிள்ளைக்காக நீ பயப்பட வேண்டாம், இனி உன் பிள்ளைக்காக நீ யோசிக்க வேண்டாம். அவன் தான் பேச ஆரம்பிச்சான், அவன் தான் இனி கேட்க ஆரம்பிச்சிட்டான், இனி அவனுடைய வாழ்க்கையை பார்த்துக்குவான்ற அளவிற்கு ஆண்டவர் சூழ்நிலையை தலைகளாய் கர்த்தர் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த மாதம் நமக்கு ஒரு அமைதி வரப்போகிறது. எதில் அமைதி வரப்போகுதுன்னா, உங்கள் எதிர்காலத்தை குறித்த எல்லா கலக்கங்களும் மாறி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அமைதியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இனி எதிர்காலத்தை நினைக்கும் போது கவலை இல்லை, இனி எதிர்காலத்தை நினைக்கும் போது பயம் இல்லை, இனி எதிர்காலத்தை நினைக்கும் போது எந்த குறைவும் இல்லை. அந்த அளவிற்கு கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டு, இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கர்த்தர் துவங்கி, இனி என் எதிர்காலத்தை குறித்து கவலையே பட வேண்டாம் என்கிற அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறதற்கு என் தேவனால முடியும். நம்முடைய பிள்ளைக்கு அப்படி அற்புதம் செய்கிறதற்கு ஆண்டவரால முடியும். ஓ, என்னுடைய எதிர்காலத்தை குறித்திருக்கிற கலக்கத்தினுடைய ஆண்டவரே மாற்றி எனக்கு ஒரு அமைதியை தருகிற ஒரு நல்ல தேவன். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் எதிர்காலத்தை குறித்த ஒரு அமைதியை தருகிறவர், என் எதிர்காலத்தை குறித்த ஒரு அமைதியை தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதம் விசேஷமான மாதம். இந்த மாதம் அவர் எழும்பி நிற்கிற மாதம். இந்த மாதம் புயலின் நடுவிலே எழும்பி நிற்கிற மாதம். இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். அடித்து கொண்டிருக்கிற புயல், ஓ கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த கடலின் நடுவே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற உங்கள் கப்பலிலே இயேசு பிரயாணம் பண்ணி அவர் எழும்பி நின்று காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த மாதம் மனதிலே ஒரு அமைதி இந்த மாதம் உண்டாக போகிறது. இந்த மாதம் ஹல்லேலூயா நெடுநாள் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்திலே ஒரு அமைதி உண்டாக போகிறது. இந்த மாதம் எதிர்காலத்தை குறித்த பயம் என்கிற அதை மாற்றி கர்த்தர் ஒரு அமைதியை தரப்போகிறார். ஓ, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் அமைதியின் மாதம். நீங்கள் அமைதியாய் ஜீவனம் பண்ண போகிறீர்கள். கலக்கம் இல்லாமல் ஜீவனம் பண்ண போகிறீர்கள். பயம் இல்லாமல் ஜீவனம் பண்ண போகிறீர்கள். காரணம், என் இயேசு எழும்பி நின்று அந்த கடலை அமைதலாயிரு இறையாதே என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஆமென். Thank you Jesus. இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தை தலைமுறை தலைமுறையாய் நிறைவேற்றட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எங்க அமைதி தர்றாராமா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எங்க அமைதி வேணும்? நமக்கு மனசுல அமைதி வேணும். என்ன நடந்தாலும் எது அமைதியா இருக்கணும்? மனசுல அமைதியா இருக்கணும். இது ஆண்டவரிடத்துல கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளணும். இது உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலன்னு அர்த்தம். நீங்க ஜெபம் பண்ணி எப்படியாவது வாங்கிருங்க. எது எவ்வளோ சுற்றி எவ்வளோன்னா நடக்கட்டும். ஆனால் உங்கள் இருதயம் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அசையவே கூடாது. அப்படியே சமாதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது என்ன அமைதி அப்படின்னா, கர்த்தர் யுத்தத்தில் அமைதி கொடுக்கிறவர். அதுவும் ஒரு நாள் யுத்தத்தில் அல்ல, நெடுநாள் இருக்கிற யுத்தத்தில் அமைதியை கொடுக்கிற கர்த்தர் அவர். அந்த அமைதி வரும், கண்டிப்பா வரும். நான் நம்புறேன். ஏசா எப்படி யாக்கோபோட நல்மனம் பொருந்தினார்களோ அதே போல உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற அவர்கள் உங்களோடு நல்மனம் பொருந்துகிற ஒரு நாளை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளை இடுவார். நிச்சயமாய் கர்த்தர் கட்டளை இடுவார். நம்பர் 3, மூன்றாவது ஒரு அமைதி நமக்கு வேணும். என்ன அமைதினா, எதிர்காலத்தை யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன வரக்கூடாது? கலக்கமே வரக்கூடாது. என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன், இந்த கலக்கமே வரக்கூடாது. அந்த அளவிற்கு அமைதி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதத்தையும் இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்.
நான் விசுவாசிக்கிறேன், எதை குறித்து உங்களுக்கு அமைதி இல்லையோ அதை அமைதிப்படுத்துறது மாதிரி ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருவார். அதற்கு வேற்றது மாதிரி ஒரு புதிய உறவை, ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், நீ எப்படி வாசம் பண்ணுவேன்னா நீ அமைதியாய் வாசம் பண்ணுவாய். ஆண்டவர் சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறவர். உன்னை சுற்றிலும் எதிரிகள் இல்லை, சுற்றிலும் சூழ்நிலைகள் விரோதமாய் இல்லை, சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல், எங்கு பார்த்தாலும் ஒரு இளைப்பாறுதல். சுற்றி கடல் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் படகுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் ஆமை நிறைவேற்ற வல்லவர். நீங்க ஏன் கவலைப்படணும்? ஏன் கவலை? ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது என் படகு மூழ்கி போவது இல்லை. அவர் என்னுடைய பிரச்சனையிலே இல்லை, என்னுடைய பிரச்சனையினுடைய ஆழத்திலே இயேசு இருக்கிறார். என் பிரச்சனையினுடைய முன்னணியிலே இல்லை, என் பிரச்சனையினுடைய ஆழத்திலே இயேசு இருக்கிறார். எந்த இடத்திலே நான் பலவீனமாய் இருக்கிறேனோ அந்த இடத்திலே இயேசு இருக்கிறார். ஓ, அந்த இடத்திலே இயேசு எனக்கு கிரியை செய்கிறதற்கு வல்லவர். எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற கர்த்தர். ஆமென். எனக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவோம், கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவா. நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவா. திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. பாடு. திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு உன்னோடு அப்பா இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க, ஆமாப்பா, மூழ்காது. படைத்தவரே, உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். படைத்தவரே, உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். அவர் சித்தம் செய்ய விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். அவர் சித்தம் செய்ய கரை சேர்த்திடுவார். கலங்காதே. இப்போ இந்த மாதம் இந்த கப்பலை நடத்துகிறவர் நீர், இந்த கப்பலுக்குள்ளே இருக்கிறவர் நீர். இயேசுவே, எழுந்து நில்லும், எழுந்து நில்லும். எங்க பிள்ளையினுடைய குடும்பத்தில் எழுந்து நில்லும், அந்த வியாபாரத்தில் எழும்பி நில்லும், அந்த தொழிலில் எழும்பி நில்லும். ஆண்டவரே, இப்பொழுது அடித்துக் கொண்டிருக்கிற அந்த புயல், அடித்துக் கொண்டிருக்கிற சுழல் காற்று அமைதி ஆகட்டும், அமைதி ஆகட்டும். ஓ, விரோதமாய் எழும்பி நிற்கிற யுத்தம் அமைதி ஆகட்டும். எதிர்கால பயங்கள் இப்பொழுது விலகி போகட்டும். இயேசுவே, இந்த மாதம் இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை அல்லவா? உம்முடைய வார்த்தை அல்லவா? இப்போ ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த முதல் நாள் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கும் போதே ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல் கடந்து வந்து
ஹalleluya. இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு சொன்ன உடனே ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போ என் சகோதரனுக்கு மிகுந்த அமைதல், என் சகோதரனுடைய வாழ்க்கையில மிகுந்த அமைதல் உண்டாகிறதற்கு ஹalleluya, 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 ஹalleluya. கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்ந்திடுவார், கலங்காதே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலே நீரங்களை ஆண்டவரை கூட்டி ஒன்றாய் சேர்த்ததற்காக நன்றி. உங்க சத்தத்தை கேட்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நீர் எழுந்து நின்று, நீர் எழுந்து நின்று ஹalleluya காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாறு, அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும். பல வருடங்களாக என் இருதயத்தில் அமைதியே இல்லை, பல வருடங்களாக இந்த யுத்தம் முடியவே இல்லை, பல வருடங்களாக எதிர்காலத்தை நினைச்சாலே கலக்கம். ஆனா இந்த மாதம் நீங்க ஒரு அற்புதம் செய்யணும், நீங்க ஒரு அற்புதம் செய்யணும், நீங்க ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும்.